ஏன்னா ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 10/1/2026 ஒரு கசிங்க தான் எடுத்து வந்துருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் 735 735 ஒன்றும் பெருசாக நியூஸ் வந்து கொடுக்கல. நம்ம வந்து 09 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம், 90 இந்த மாதிரி கொடுத்தோம், நீங்கள் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மக்களை, இன்றைக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து ஒரு அருமையான கசிங்க தான் எடுத்துக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு வந்து தெரிய வரும். ஓகே மக்களை, கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 91 507 79 712 இந்த நம்பருக்கு வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. நம்மளே கேரளா டிஆர் 2 ஷோமே வச்சுட்டுருங்க. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே மகளே, வாங்க இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கசிங்க வந்து பார்த்துருவோம். ஓகேவா? மலையை நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சின்ன நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். சிங்கிள் நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆச்சு. ஓகே, 733 இதில் வந்து பிசி நம்பர் 33 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது 33 வச்சு அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 33 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு இதுக்கு வந்து ஃபுல் பவர் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? வந்து 33 வச்சுருக்கீங்க. நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 669க்கு நம்ம பிசி நம்பரை எடுத்துக்கிறோம். பிசி நம்பர் வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அது நம்ம வந்து 69 டேன் ஆப்ஷன் போடணும். இது ஒரு ஃபுல் பவர் 14 போட்டுக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 2 நமக்கு வந்து அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 69 வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து 2ஆம் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வந்து அடுத்த நாள் ரிசல்ட் 146. அந்த 146க்கு 46 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 46 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 91 போட்டுக்கிறோம். இதில் முதல் நம்பர் 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 46 வச்சு நம்ம வந்து ஒரு 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 563. இதில் பிசி நம்பர் 63 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 63 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 18 போட்டுக்கிறோம். இதில் வந்து முதல் நம்பர் 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 63 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429க்கு நம்ம வந்து 29 பிசி நம்பர் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 29 டேன் ஆப்ஷன் 74 போட்டுக்கிறோம். ஃபுல் பவர் போடுவோம். நமக்கு முதலுக்கு நம்பர் 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 29 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 167க்கு நம்ம பிசி நம்பர் 67 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 67 டேன் ஆப்ஷன் 12 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு சிங்கிள் நம்பர். ஓகேவா? அது நம்ம 67 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 டேஸ் அந்த ஒரு 6 டேஸ் ரிசல்ட் எடுத்து நம்ம 33 வச்சடிகள் நம்ம ஒரு 9ஆம் நம்பரும் 39 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடி நம்ம வந்து 46 வச்சடிகளில் நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பரும், அடுத்தது நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பரும், அடுத்து ஒரு 1ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. நாளைக்கு ஒரு 2ஆம் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர் யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் சி போர்டு வந்து டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே மலை, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரிக் வீடியோன்னு சொல்லி நம்ம வந்து போட்டுருவோம். அதே மெத்தடு தான். இதை வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்க முடியும் நிறைய பேர். இதில் வந்து எப்படி எடுத்துன்னு நம்ம வந்து பிசி நம்பர் வந்து 20 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4-9 கிடச்சிருந்துச்சி. நேற்றுக்கு நம்ம வந்து இன்றைக்கி 5-0 கிடச்சிச்சு. நேற்று 4-9 கொடுத்தோம். நேற்று 5-0 வந்து சொல்ல மறந்துட்டு வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று வீடியோவில் வந்து சொல்ல மறந்துட்டு, அதனால் நம்ம வந்து வீடியோவில் இன்றைக்கி வந்து கசிங்க நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லிடலாம். இதில் வந்து 820 பிசி நம்பர் 20 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 20 டேன் ஆப்ஷன் இதுக்கு வந்து ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். இதில் வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் 6 அப்படி இல்லாட்டி 1 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 20
வச்சு அடிக்கலாம் நமக்கு 6 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 510க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 10 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். அது நம்ம இந்த 10 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 10 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 65 போட்டு நமக்கு முதல் போர்டு நம்பர் 4 அல்லது 9. 4 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 10 வச்சு நமக்கு 4 9 கிடச்சிருக்கு. இல்லை 4 நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345க்கு பிசி நம்பர் 45 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். வந்து 45 போடையில் நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து எதுவுமே வரல. ஓகே, நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதான் என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 817க்கு நம்ம வந்து 17 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 62 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 9 இல்லாட்டி 4 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, இதில் நம்ம வந்து 17 வச்சுட்டு நம்ம 9 4 கிடச்சிருக்கு. 4 நம்பர் நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் 9 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 439க்கு பிசி நம்பர் 39 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்தலாம். 39 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 84 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 5 0 இல்லாத 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 39 வச்சுட்டு நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 735க்கு நம்ம பிசி நம்பர் 35 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 35 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 80 போட்டுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் கிடச்சிருக்கு. 4 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 35 வச்சுட்டு நமக்கு ஒரு 4 அல்லது 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 நாள் ரிசல்ட் எடுத்துருப்போம். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வந்துருக்கு. இந்த நாள் மட்டும் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு 30 நாள் 25 நாள் செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து எல்லா நாளுமே மினிங்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நாளைக்கும் மினிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு நம்ம வந்து 0 5 எதிர்பார்த்தோம். ஆனால் 0 தான் நான் வந்துட்டு எதிர்பார்த்து தான் நான் வந்து அதை கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பவரில் போயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மெத்தடில் 9 4 வருதுன்ட்டு நம்ம வந்து கொடுத்துட வைக்கிறோம். இல்லை, இன்றைக்கான கசிங்க வந்து நம்ம வந்து அவ்வளோதான் எடுத்து கொடுத்துடலாம். இதில் வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து ஒரு 2ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். ஏ போர்டு சி போர்டுக்கு எதிர்பார்த்திருந்தோம். வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் நீங்கள் 9 இல்லாட்டி 4ஆம் நம்பர் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே வந்தால் அதிகமாக ஏ போர்டு சி போர்டுக்கு பி போர்டு 3 போர்டுலேயும் வருது. அதனால் கேரண்டியாக சொல்ல முடியல. ஓகேவா, சிங்கிள் நம்பரில் 2ஆம் நம்பர் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நேற்று போட்ட மெத்தடில் நம்ம வந்து எடுக்கல. ஏன்னா இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணிவிட்டு போகலான்னு தான் நான் வந்து அந்த மெத்தட் போடல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 92 29 42 24 கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2ஆம் நம்பர் வந்தால் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் இதை வந்து டார்கெட் பண்ணுங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். 2ஆம் நம்பர் வரலைன்னா நமக்கு உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் வந்தால் நீங்கள் வேறு நம்பரை ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணிக்கணும். நம்மளோட கசி இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் அவ்வளோ தான். ஏன்னா நம்ம வந்து நேற்று போட்ட மெத்தட் வந்து போடல. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் நான் வந்து போட மாட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டு தான் போடுவேன். அதனால் வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கேன் நம்மளே. ஓகேவா, ஓகே மலை, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 735. ஓகேவா, 735க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 72 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 3ஆம் நம்பர் இல்லை 5ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல ஒரு சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆல் போர்டு 5 6 2 கொடுத்துருக்காப்புல நம்மளே. ஆனால் பி போர்டு ஒரு 3ஆம் நம்பர் போட்டுருந்தோம்னா 625 வச்சுருக்காப்புல. ஒரு பி போர்டில் 3ஆம் நம்பர் போட்டால் ஒரு பிசி வினிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக ஒரு 315 எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு ப்ளே பண்ணியிருக்காப்புல. நீங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கணேஷ் முத்து மது அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து சிங்கிள் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான சிங்கிள் ஷாட்டில் ஒரு சூப்பரான வெட்டி வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் முருகன் வெட்டி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 3ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா 735 ஒரு மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காங்க நம்மளே. ஏன்னா ஒரு 3ஆம் நம்பர் மட்டும் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்கும். ஒரு ஏபிபிசி கலந்து போட்டிருந்தோம்னா ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தது ஜகா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 5 9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் வந்து கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா 80 கொடுத்துருக்காப்புல. 80 0 அப்படியே ஒரு ஃபுல் பவரில் அப்படியே 35 இந்த மாதிரி வந்துச்சு. நம்மளே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவா அவர் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஷாட்டில் 375 வச்சுருக்காப்புல. நம்மளே இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 735. ஆனால் ஏபிபிசி மட்டும் போட்டு வந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல வச்சப்பல என்னன்னு தெரியல.
இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 85, 75 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு ஹெவி பிசி போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பராக வெட்டி வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் வெட்டி பார்த்தீங்கன்னா ஆள் முருகன் 0.5 வர மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதில் 35 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தப்பெல்லாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கு நம்மளே. நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி 0 தான் வந்துருக்குது. நம்ம கணக்குலேயும் நேற்று 0 தான் வந்துச்சு. ஆனால் நேற்று நம்ம போட்ட மெத்தடில் பிரகாரம் தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும் நம்ம வந்து அடுத்த மெத்தட் மாற்றுவோம். அதனால தான் நம்ம வந்து நேற்று 0 வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி வரல. அதனால் நம்ம வந்து வேறு மெத்தட் கொடுத்துட்டு வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்க. மறக்காமல் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கசிங் மட்டும் தான். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நம்மளே. மீண்டும் மறக்காமல் ஒரு சிறப்பான ஒரு கசிங்கில் சந்திக்கலாம்.